உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு கடைசி திரும்ப கிடைக்காத 75 நாட்கள் குரு பயிற்சி ஆகிற அடுத்தது. ஆனால் கடைசி 75 நாட்களில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே, தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பது. இந்த தனுசு ராசி அப்படின்னாவே, தனுசு அப்படின்னாவே வில்லு வச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி. இந்த வில்லு எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஏமாத்தினவங்களை ஜெயிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அது. அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னாவே மிக சிறந்த நேர்மையாளர்கள். அவங்க நேர்மைக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா திருப்பி ஆயுதத்தை எடுத்து போராடக்கூடியவர்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த குருவுடைய கடைசி 75 நாட்கள், ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே குரு, அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ அந்த ராசியை பார்க்கும் பொழுது, அதுவும் இல்லாமல் வர இந்த 15லேருந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தனித்த குருவாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு. ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு ராசியாதிபதியே வேறு. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அவர் போய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் இந்த குருவுடைய பார்வை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுபகிரகம். இந்த குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிகப்படியான பலனை கொடுப்பாரு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி குரு 5ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அதே மாதிரி உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அப்போ அந்த லாபஸ்தானமும் கிடைக்குது. அதே போல் உங்கள் ராசின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை தெளிவாக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் லாபத்தையும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு. இயற்கை சுபகிரகமாக இருக்கிறதுனால அந்த சுபகிரகமான குரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பணத்தையும் வாரி வழங்க வல்லமை கொண்டவர் இந்த குரு பகவான். அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த அடுத்த 75 நாட்கள் என்ன செய்யணும்? இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி காலகட்டத்தில் சொல்லவே வேண்டியதில்லை. தனுசு ராசி அப்படின்னாவே புலம்பாத ஆட்கள் யாருமே கிடையாது. ஏன்னா அந்த கால சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த தனுசு ராசி அன்பர்கள் கொடுத்துச்சு. கடந்த ஒரு 7.5 வருஷமாக நீண்ட காலம் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி எதுன்னு கேட்டால் இந்த தனுசு ராசி தான். அப்போ அந்த தனுசு ராசியில் பிறந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 7.5 வருஷத்தில் வாழ்க்கையில் வெறும் நஷ்டம் மட்டுமே மிஞ்சிருக்கு, அவமானம் மட்டுமே மிஞ்சிருக்கு, கடன் மட்டுமே மிஞ்சிருக்கு. வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நம்ம போராடவே முடியாது, நம்ம இதுக்கப்புறம் தோற்று போயிடுவோம், இதுக்கப்புறம் நம்ம ஊரை விட்டு ஓடணும், நம்ம இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறது நல்லது இல்லைன்னா இந்த கடந்த ஒரு 7.5 வருஷத்தில் இந்த சிந்தனைகள் நிறைய வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த தனித்த குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும்போது வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே என்ன சொல்லுது, மலை மாதிரி பிரச்சனை வச்சுருக்கீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அந்த மலை மாதிரி உள்ள பிரச்சனையும் அப்படியே சும்மா சாதாரண பனி மாதிரி அப்படியே விலகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் அடுத்த 75 நாட்கள் கொடுக்க போகிறார். சார் எனக்கு 5 கோடி ரூபா கடன் இருக்குது சார், எனக்கு 1 கோடி ரூபா கடன் இருக்குது சார், ஒரு 20 லட்சம் கடன் இருக்குது சார், எந்த கடன் பிரச்சனை இருந்தாலும்
சமாளிக்கக்கூடிய திறனை அந்த குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா வாழ்க்கையில் எப்போவுமே எப்போ தோப்பாங்க அப்படின்னா அந்த சமாளிக்கக்கூடிய திறன் இல்லாமல் போயிடும், இல்லை சமாளிக்கக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் எல்லாருமே தோக்குறாங்க. அப்போ அந்த சமாளிக்கக்கூடிய குணத்தை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்துட்டுருக்கு. அப்போ தனித்த குருவாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது இன்னும் நிறைய மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு அடுத்த 75 நாட்கள் காத்துட்ருக்கு. உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் கண்டிப்பாக. அதே போல் வராத பணம் நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பணம் போய் லாக் ஆகிடுச்சு, பணம் ஒரு இடத்துல நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அங்கே லாக் ஆகிடுச்சு, ஒரு இடம் வாங்கி நான் தொழில் பண்ணேன் இடத்துல மாட்டிக்கிச்சு, ஒரு 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 வீடு கட்டி நான் விற்கிறேன், அந்த வீடு கட்டி விற்கிற இடத்துல வீடு விற்காமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் அப்படியே முதலீடு போய் லாக் ஆகிருக்கும். அந்த பணத்தை எடுக்க முடியல, வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியல. அப்போ கடனுடைய அளவும் ஏறி 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 இன்றைக்கி போட்ட பணத்தை விட இன்றைக்கி 2 மடங்கு 3 மடங்கு கடன் தான் மிஞ்சி இருக்குன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருப்பீங்க. நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டிங்க. போகிற வரவெல்லாம் உங்களை சொல்லியிருப்பான், உங்களுக்கு தொழில் ஒழுங்காக பண்ண தெரில, நீங்கள் வந்து தொழில் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை, இது மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் கூப்பிட்டு, எப்பா உனக்கும் தொழிலுக்கு ஆகலை, நீ வேறு எதாவது பண்ணு, வேலைக்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் தொழிலில் மிக சிறந்த ஆளாக இருந்திருப்பீங்க, நிறைய லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க, அப்படி இருந்து நிறைய நல்லது செஞ்சுருப்பீங்க. அந்த நல்லது தான் இதுக்கப்புறம் உங்களை காப்பாற்ற போகுது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் வருகின்ற பிப்ரவரி மாதத்துலேருந்தே அப்படியே கொடுக்க போகிறாரு. அடுத்த 75 நாட்கள் வாழ்க்கையில் நான் வச்சுக்கங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால் அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக தனுசு ராசி என்பது போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா வீடியோலையும் தான் சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறீங்க. அந்த ஜெயிப்பதற்கான வாய்ப்பையும் கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக அடுத்த 75 நாள் இருக்க போகுது. அதே போல் நிறைய வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை சுமை தாங்க முடியலை, என்னால் என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வேலை விட்டுருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். அந்த வேலை விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களோட ரெகுலர் கமிட்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஹவுசிங் லோன் கட்ட முடியல, வெளில எங்கேயாவது ஒரு கடன் வாங்கினா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல, அம்மா அப்பாவுக்கு செய்ய முடியல, குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ண முடியல, மனைவிக்கு எதுவும் செய்ய முடியல. இதனால் வீட்டுக்குள்ளே பெரிய சண்டை, நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு எதுவும் செய்ய முடியாமல் போயிருக்கும், தம்பிக்கு எதுவும் செய்ய முடியாது, நீங்களாம் இருந்து என்ன பிரயோஜனம் கூட சில டைம்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம், அந்த கேட்காத விஷயங்கள், கேட்கக்கூடாத சில சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு 7.5 வருஷத்தில் மட்டும் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை இல்லாத பிரச்சனை உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு நல்லா உணர்ந்திருப்பீங்க. அதெல்லாம் மாறி இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு வேலைக்கு வந்துட்டுருக்கீங்க. இப்போ இந்த அடுத்த 75 நாட்கள் ஒரு நல்ல வேலை மாற்றம் வரக்கூடிய நேரம். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு பண சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை, நல்ல சௌகரியமான வேலையை, நல்ல அந்தஸ்தான வேலையை கொடுப்பதற்கான அற்புதமான காலமாக இருக்க போது. வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்த 75 நாள் நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள், நல்ல இடம் கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பயந்து கூட இருக்கலாம். ஐயோ ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், இங்கே ஓரளவுக்கு நல்ல சம்பளம் வருது, திருப்பி வேறு ஒரு கம்பெனிக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம், அங்கே வேலை விட்டுட்டோம், திருப்பி இந்த இடம் நம்மளுக்கு ஓகேவாக இருக்குமாலாம் சில யோசனைகள்லாம் வரலாம். அதெல்லாம் ஒன்றுத்தி ஓரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். அதில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்க போகிறாரு. அதேமாதிரி நிறைய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு, அதுவும் இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளே வரல. அந்த திருமணம் எனக்கு நடக்குமான்னு தெரியல. நிறைய அம்மா அப்பாலாம் இந்த மூல நட்சத்திர பெண்ணுக்காகாது இது மாதிரி நிறைய இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிருமோன்ற பெரிய வருத்தத்தெல்லாம் இருப்பீங்க. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா திருமணமும் நடக்கும். அந்த நேரம் தான் நிர்ணயிக்குது. அந்த நேரம் 7.5 சனியாக இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த 7.5 வருஷம் வந்திருக்கும். அது எதில் ஆகிடுச்சு அதிகமாக அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு அது ஒரு பெரிய குறையாயிடுச்சு. அந்த குறை பார்த்திங்கன்னா மனசுலேருந்து வெளியிலே வர முடியாமல், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வயது 30 வயசு ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த வருத்தமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் 7.5 சனியை விட பெரிய பாதிப்பு அடைந்தவர்கள் அந்த ராசியில் அந்த திருமணம் ஆகாதவங்க தான் அதிகம். காசு போச்சுன்னா கூட பெருசாக இல்லை, சம்பாதிச்சிக்கலாம், அடுத்த நாள் காசு வரும்போது சந்தோஷமாகிடும். ஆனால் அந்த திருமணம் நடக்கலை. ஏன்னா ஒவ்வொரு
ஒவ்வொரு ஜீவராசிக்கும் என்னென்னா அந்தந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் வந்து மனிதனாக பிறந்துட்டீங்க, ஒரு ஆணாக பிறந்துட்டீங்க, ஒரு பெண்ணாக பிறந்துட்டீங்கன்னா ஒரு திருமணம்ன்றது ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். அது இல்லாதனால மனம் வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்த 75 நாட்கள். அந்த 75 நாட்களில் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதனால் அதிகமான முயற்சிகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நாளாக ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த 7 சனி காலகட்டத்தில் என்ன காரணமே தெரியலாமல் சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள், அந்த வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, இதனால் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை பிரிஞ்சு போய் வாழக்கூடிய ஒரு சூழல். நிறைய பேருக்கு வந்து குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கேன், மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கேன், அந்த மாதிரி பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு. சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த 75 நாட்கள் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து ஒரு பழைய மாதிரி ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கான அமைப்புள்ள நேரமாக இருக்குது. இல்லை சார் நான்லாம் பிரிஞ்சிட்டோம், இப்போ ரெண்டாவது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறோம், ஆனால் அந்த வாய்ப்பும் கிடைக்கல, ஏற்கனவே ஒரு வாட்டி நாங்கள் வந்து நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணுன்னால நாங்கள் கரெக்டாக பார்க்குறோம், ஆனால் எதுவும் அமையலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 75 நாட்களில் உங்களுக்கு அந்த மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ள நேரமாக இருக்குது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் நிறைய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த பெண் ஜாதகமாக இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு மூல நட்சத்திரமாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த குறைகள்னால குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதே போல் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை பேரில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், ஏன்னா அந்த குழந்தை காரகன் அப்படின்னு சொல்லியது குரு, அவர் உங்கள் ராசியாதிபதி வேறு, அவர் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது ஒரு நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவம் எடுத்துக்குங்க. இப்போ நிறைய பேர் என்னென்னா தப்பான நேரத்தில் மருத்துவம்லாம் பண்ணி ஒன்றுக்கு எங்களுக்கு குழந்தை பிறக்கலை, எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக நடக்கலை, எங்களுக்கு உடம்பு தான் பாதிச்சுது இப்படின்னு சொல்லவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் அடுத்த 75 நாட்கள் கொடுக்க போகிறாரு. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பது நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்துருப்பீங்க, எங்கேயாவது பணம் கடன் கொடுத்துருப்பீங்க, கடன் வரல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அந்த வராத பணம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதுக்காக திருப்பி போய் ஷேர் மார்க்கெட்லேயே பணம் போடுறேன்னு சொல்லாதீங்க. வேற எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, பணம் வரணும்னா வரலாம். அதே போல் நீங்கள் ஏதாவது வேறு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு வேலைக்கு 2 வேலை செய்கிறீங்க, அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதன் மூலமாக பணம் வரக்கூடிய நேரமாக இருக்குது, அதுக்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த விற்காத இடம், விற்காத வீடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாக வந்திருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் தோற்றதுக்கு மிக மிக முக்கிய காரணமே இந்த இடமா வீடாக தான் இருந்திருக்கும். உங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த தனுசு ராசி அப்படின்னா குருவுடைய வீடு, அந்த குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால அந்த நட்பே என்ன பண்ணணும்னா அந்த 7 சனி காலகட்டத்தில் அந்த செவ்வாய்க்கு சனி பகையாக இருக்கிறதுனால அந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேர் லாக் ஆகிருப்பீங்க. ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட்டில் அந்த இடம் விற்க முடியாமல், வீடு விற்க முடியாமல் லாஸ் ஆகிருப்பீங்க. ஒரு இடம் ஒன்று வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, அந்த லோன் வாங்கணுன்னு வேலை போயிருக்கும், அந்த லோன் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். சில பேர் என்ன இடத்துக்கு லோனும் வாங்கிட்டு வெளில கொஞ்சம் கடனும் வாங்கி இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த வெளில வாங்கின கடனும் இந்த லோனும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வளர்ந்துருக்கும். இப்போ போய் அந்த இடம் விற்கலாம், வீடு விற்கலான்னு சொல்லும்போது நானும் ஒரு 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார், அந்த இடம் விற்க மாட்டேங்குது, வீடு விற்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது தெரியல, அந்த இடம் விற்றா வீடு விற்றா என் கடன்லாம் குறைஞ்சிரும், என்னுடைய பெரிய லெவலில் பிரச்சனை குறைஞ்சிரும், நான் எல்லாருக்கும் கடன் வாங்கினதுல கடன் கொடுத்துருவேன், ஒரு நிம்மதியாக இருந்தால் போதும், இதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்பர்ட்டியே வேண்டான்னு மனசில் நினச்சா கூட உங்களால் அந்த இடத்த விற்க முடியாத சூழ்நிலை, இந்த வீடை விற்க முடியாத சூழ்நிலை இருந்துட்டு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 75 நாட்களில் அந்த இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரு தனக்காரன், அவர் பணத்தை கொடுத்தே ஆகணும். அப்போ எந்த வழியெல்லாம் பணம் கொடுப்பாரு? அப்போ ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறேன், அந்த இடம் விற்கும். ஒரு வீடு விற்கணும்னு நினைக்கிறேன், வீடு விற்கும். அப்போ எந்த வகையிலலாம் உங்களுக்கு பணம் வரணுமோ அந்த வகையிலலாம் நீங்கள் முயற்சிகள் செய்தீர்களானால் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அடுத்த 75 நாட்கள் ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போது. எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா
வெளிநாட்டு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணி பணம் கட்டி ஏமாந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ காரணம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, அவங்க தப்பான ஆளான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. உங்கள் நேரம் அவங்களையும் ஒரு தப்பான ஆளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்பு ட்ரை பண்ணலாம். சார் நான் வெளிநாட்டிலே இருக்கேன், எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது வாழ்க்கையில். இப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய நிலையை உணர்ந்திருப்பீங்க. நான் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் இருந்து தப்பாக போச்சு, கடைசியாக அந்த கம்பெனி மூடினால இப்போ தான் வேலை இல்லாமல் இருக்கேன். இப்போ தான் அதை உணர்ந்திருப்பீங்க. அந்த உணர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குருவுடைய அடுத்த 75 நாட்கள் உங்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கிடைப்பதற்கான அரிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். அதே போல் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தன்னுடைய சொந்தங்கள்லாம் விட்டுட்டு வாழக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு. என் பையன் என் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டான், என் பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சுட்டா, என் கூட இருக்க சொந்தங்க யாருமே இல்லை, என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சொந்தங்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அடுத்த 75 நாட்கள் இருக்க போகுது. அதேமாதிரி வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பென்ஷன் பெனிஃபிட் வரல. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் எங்கேயாவது நீங்கள் கையில் வச்சுருந்த பணம் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பீங்க, நம்மளுக்கு ஒரு மாதம் சம்பளம் மாதிரி வரட்டும், ஒரு பென்ஷன் மாதிரி வரட்டும் சில பேர் கொடுத்துருப்பீங்க. அந்த பணம்லாம் திரும்பி வராமல், இன்ட்ரெஸ்ட்டும் வராமல் சில பேருக்குலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு வராத பணம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அடுத்த 75 நாட்கள் இருக்க போது. அதனால் அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு மாதிரி இந்த குருவுடைய அடுத்த 75 நாட்கள் வேறு எந்த ராசி அன்பர்களுக்கும் பெரிய பலனை கொடுக்க போகிறதில்ல. அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசியும் தனுசு ராசி தான். அதிகமாக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி, அதிகமாக அனைத்து விதமான லாபங்களையும் அனுபவிக்கக்கூடிய ராசியும் தனுசு ராசியாக அடுத்த 75 நாட்கள் இருக்க போகிறது. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குருவுடைய பலமும் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதேமாதிரி தசாபுத்தி ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ராகு திசை, அதே போல் செவ்வாய் திசை, அதே போல் சந்திர திசை இருக்கவங்களுக்குலாம் சில பேருக்கு இன்னும் பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தந்தால் பிரச்சனைகளும் இருக்குது. சுயஜாதகத்தையும் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா தசாபுத்தி வருட அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, நட்சத்திரங்கள் கொண்ட ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதேமாதிரி ஜாதகம் கையில் எழுதி கொடுக்குறீங்களான்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கையிலையும் எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.